அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூவருடைய துஆக்கள் மறுக்கப்படாது என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதிலே ஒருவர் நோன்பாளியுடைய துஆ. ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்திலே ஏதேனும் கையேந்தி கேட்டுவிட்டால் அவனுடைய துஆக்கள் மறுக்கப்படாமல் அல்லாஹ் அவன் கேட்டதை வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பதே ஒரு வணக்க வழிபாடு என்றும் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். துஆவுக்கும் நோன்புக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? சூரத்துல் பக்ராவுடைய 183, 184, 185, பிறகு 187வது, நடுவிலே 186 மட்டும் விட்டுவிட்டு அல்லாஹ் 4 ஆயத்துகளிலே நோன்பை பற்றி பேசுகிறான். நடுவிலே விடுபட்ட அந்த 186வது வசனம் எதை பற்றி பேசுகிறது தெரியுமா? துவாவை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே கேட்டால் நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன், சமீபமானவன். என்னை அழைத்தால் அழைத்தவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் கூறுகிறேன். என்னையே அவர்கள் அழைக்கட்டும், என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என் மீதே ஈமான் கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி பெறக்கூடியவர்களாக ஆகுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நோன்பை பற்றி கூறக்கூடிய அந்த ஆயத்துகளுக்கு மத்தியிலே நம்மிடத்திலே துவா கேளுங்கள், நான் அதை கபூல் செய்கிறேன் என்று சொல்லித் தருகிறான். அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்க வேண்டும் என்ற முறையை குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் உலமா பெருந்தகைகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இதுவெல்லாம் அந்த துவாவில் இருக்க வேண்டுமாம். அந்த துவாவிலே அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி இருக்க வேண்டுமாம். அல்லாஹ்வை புகழ்ந்து ஆரம்பிக்க வேண்டுமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டுமாம். கிப்லாவை முன்னோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி இருக்க வேண்டுமாம். மனதிலே உறுதியான நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னுடைய துவாவை கபூல் செய்வான் என்ற நம்பிக்கையுடன் துவா கேட்க வேண்டுமாம். இதை செய்து முடிக்க என்னால் இயலாது, இதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் நீ ஒருவனே என்று முற்றிலும் அவனை சார்ந்து இருக்க வேண்டுமாம். அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி கெஞ்சி கேட்க வேண்டுமாம். அந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுமையுடன் கேட்க வேண்டுமாம். நமக்கு அல்லாஹ்விடத்திலே எத்தனை தேவைகள் இருந்தாலும் நம்முடைய அந்த துவாவிலே நம்முடைய குடும்பத்தினர்களுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக, உலக முஸ்லிம்களுக்காகவும் கேட்க வேண்டுமாம். இப்படி ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா கேட்டால் அவனுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று உலமா பெருந்தகைகள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துவாவே கேட்காத அடியானின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யஸ்அலில்லாஹ் கதிபல்லாஹு அலைஹி என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வெட்கப்படக்கூடியவன், கொடையாளன். அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி தன்னுடைய தேவைகளை முன்வைத்து விட்டால் அவன் கரங்களை வெறும் கரங்களாகவே விட்டு விடுவதை கொண்டும் அல்லாஹ் வெட்கப்படுகிறானாம். இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகம் அவனிடத்திலே கையேந்துங்கள். குறிப்பாக உலக முஸ்லிம்களுடைய பாதுகாப்பிற்காகவும் நமக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த உம்மத்திற்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய தேவைகளை கண்ணியமான முறையில் பூர்த்தி செய்து நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை கபூல் செய்து தருவானாக.